அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபம் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபம் முயற்சி ஸ்தானம். ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று போயிட்டுருக்கு ரவுண்டு. முதல் சுற்று அநேகமாக பிரச்சனையை தான் தரும். பசங்க சரியாக படிக்க மாட்டாங்க, படிப்பு தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, சில நேரத்தில் டிஸ்கண்டினியூ கூட ஆகக்கூடிய நிலை ஏற்படலாம். ஆனால் 2வது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க்கை இதுதான், பயணம் இதுதான், பாதை இதுதான், வெளிச்சம் இதுதான் சொல்லிட்டு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக இடம் போக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் ராசியில் இருக்கார். அது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். எதை எடுத்தோமா செஞ்சோமான்னு முடிக்க முடியாது. அதாவது இன்னும் இதை விட பெருசாக செய்யணும், இதை விட பெருசாக செய்யணும்னு யோசனை பண்ணியே டிலேனஸ் ஆகும். அதாவது ஒரு வேலை எடுத்தோமா இப்போ உடனே செய்யணும், அது இப்போவே செய்யணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. இது ராகு பிரம்மாண்டத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலை. 2வது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 7.5 சனி, பட் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் கெடுதல் செய்யக்கூடிய சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்போ 12ல் இருக்காருன்னா இப்போ 11ல் இருப்பதாக ஐதீகம். அப்போது பாதகத்தை செய்யக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறார். குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இது அற்புதமான ஒரு நிலை. 7க்குடைய புதன் 5ல் அமர்ந்து வக்ரகதியில் இருந்தாலும் அவர் 4ல் இருப்பதாக ஒரு நிலை. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். சாதிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் 3ல் குருவோடு அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 10ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். செவ்வாய் பகவான் அதாவது 10ஆம் இடத்தை பார்க்கிறார். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது.
உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ புதன் வக்ரகதியில் இருந்தாலும் 5ல் இருந்து வக்ரமாக இருக்கார். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இன்னும் வழக்கறிஞர்கள், இன்னும் பிற அன்பர்கள், ஆடிட்டர்ஸ், அத்தனை பேருக்கும் சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. சுக்கிரன் 5ல் இருக்கார், இன்னும் சூப்பர். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் பணிபுரியக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னா வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஏற்கனவே ஒரு படம், ஒரு சீரியல் பண்ணுறேன்னு சொன்னால் இன்னொரு படமும் இன்னொரு சீரியலில் வந்து நல்ல சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். எதையும் போராடி ஜெயிக்க தேவை, ஈஸிலி டு கெட். இந்த மீன ராசிக்கு என்னதான் 7.5 சனி வந்தாலும் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும், எது நடக்காதோ அது நடக்காது. அப்போது எதையும் போராடி ஜெயிக்கத்தால் வெளியூர், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போகலாம், ஆலய வழிபாடுகள் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், நன்கொடைகள் வழங்கி மகிழலாம். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி உறுதுணையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி மட்டுமில்லை, நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரோடு, பக்கத்தோடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்களா, இல்லை கடையை விரிவாக்கம் பண்ண போகிறீங்களா, கண்டிப்பாக செய்யலாம். இல்லை புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. வேலைக்கு போகலாமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னா வேலைக்கு போகலான்னா வேலைக்கு போங்க, இல்லை சொந்த தொழில் பண்ணலான்னா தொழில் துவங்குங்க. கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. எந்த அளவுக்கு ஒரு இன்புட் இருக்கோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட்டு கண்டிப்பாக உண்டு. சாதிக்க போகிறீங்க. நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தொழிலில் இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு தருணம் ஆயிடுச்சு. மொத்தத்தில் பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 6ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பிதுங்க வைத்து விடும் அப்படின்னு சொல்கிறோம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மொத்தத்தில் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக கிரகங்கள் சாதகமாக இயங்குகின்றன. சிறப்பாகவே இருக்க போகிறது இந்த வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.